ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமன் சோமுன்ற 2 நண்பர்கள் இருந்தாங்க. இந்த ராமன் ரொம்ப சுறுசுறுப்பானவன். இந்த சோமு ரொம்ப சோம்பேறியானவன். பெருசானதுக்கப்புறம் ராமன் காட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஊரில் அவன் விற்று அவனுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தான். அந்த சமயத்தில் ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனான். காட்டுக்கு போய் ஆத்தோரமாக இருக்கிற மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். வெட்டுறப்போ அவனுடைய கோடாரி திடீர்னு ஆற்றுல விழுந்துருச்சு. எங்கேயோ தேடி பார்த்தான், கிடைக்கவே இல்லை. அங்கேயே உட்காந்து அவனுக்கு அது இரும்பு கோடாரி அவனுக்கு கிடைக்கலன்னு வருத்தத்தில் அங்கேயே உட்காந்து அழத் தொடங்கினான். அந்த நீரில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு தேவதை வெளியில் அவன்கிட்ட ஏன் மணிதா நீ அழறன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ராமன், என்னோட கோடாரி கீழே தண்ணியில் விழுந்துடுச்சு, நான் எங்கே தேடியும் எனக்கு கிடைக்கல, அது இருந்தால் தான் என்னால் அந்த மரம் வெட்டுற தொழிலை பண்ண முடியும், எனக்கு அந்த கோடாரி வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த தேவதையும் இரு நான் உனக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி போய் ஒரு வெள்ளி கோடாரியை எடுத்துகிட்டு கொடுத்தது. அதை பார்த்த ராமன், இந்த வெள்ளி கோடாரி என்னது கிடையாது, இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். மறுபடியும் அந்த தேவதை உள்ள தண்ணிக்குள்ளே போய் ஒரு தங்க கோடாரியை எடுத்துகிட்டு வந்தது. அது ராமன் கிட்ட கொடுத்தது. அதை பார்த்த ராமன், இது தங்க கோடாரி, இது என்னோட கோடாரி கிடையாது, இது எனக்கு வேண்டான்னு மறுபடியும் கொடுத்துட்டான். திரும்பவும் தண்ணிக்குள்ளே பூந்த தேவதை அவனுடைய கோடாரியை இரும்பு கோடாரியை எடுத்துகிட்டு கொடுத்தது. அவன் அதை பார்த்தோன்னே, இதுதான் என்னோட கோடாரி, இது எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். ரொம்ப நன்றின்னு சொன்னான். அவனுடைய நேர்மையை பார்த்த தேவதை அந்த 3 கோடாரியும் அவனுக்கே கொடுத்து நீயே வைத்துக்கொள்னு கொடுத்துருச்சு. அவன் ரொம்ப சந்தோஷமாக அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதை ஒட்டு கேட்டு பக்கத்து வீட்டு சோமு அதே மாதிரி என்ன பண்ணான்னா, அடுத்த நாள் காலையில் ஒரு இரும்பு கோடாரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான். அதே மாதிரி ஆத்தோரமாக இருக்கிற மரத்தை வெட்ட ஆரம்பித்தான். வெட்டுறப்ப வேணும்னே அது தண்ணியில் விழுற மாதிரி பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து அழத் தொடங்கினவனை அதே மாதிரி அதே நீரில் இருக்கிற தேவதை வெளியே வந்துச்சு. ஏன் மணிதா நீ அழறன்னு கேட்டுச்சு. அப்போது அவன், என்னோட கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, எனக்கு கோடாரி வேணும்னு அழுதான். அந்த தேவதை என்ன பண்ணுதுன்னா, முழுகிட்டு அவனுடைய கோடாரியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துச்சு. அது அவனுடைய கோடாரி. ஆனால் அவன் என்ன பண்ணினான்னா, இது என்னோட கோடாரி கிடையாது, இந்த கோடாரி என்னது இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டான். மறுபடியும் தேவதை உள்ளே போய் வெள்ளி கோடாரியை எடுத்துகிட்டு கொடுத்துச்சு. அதை பார்த்துட்டு இது என்னோட கோடாரி இல்லை, இது எனக்கு வேண்டான்னு கொடுத்துட்டான். மறுபடியும் உள்ளே போய் தங்க கோடாரியை ஒன்று எடுத்துகிட்டு கொடுத்துச்சு. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட சோமு, இதுதான் என்னோட கோடாரின்னு வாங்க போனான். வாங்க போகிறப்ப அந்த கோடாரி மறைஞ்சி போச்சு. ஸோ இவன் பொய் சொல்கிறான், இவன் ஏமாத்துறான், இவங்கிட்ட நேர்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட எந்த நேர்மையும் கிடையாதுன்னு அந்த தேவதை, உனக்கு எதுவுமே கிடையாது, உன்னோட கோடாரி கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஏமாந்து போயிட்டான். அதனால் குழந்தைகளே, என்றைக்குமே நம்ம மற்றவங்கள பார்த்து பேராசைப்படக்கூடாது. நம்ம என்றைக்குமே பொய்யும் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் இப்படி தான் ஆகும்.